Hi friends, welcome to AC Editzz. So இந்த வீடியோல பத்தி பார்ப்போம்னா இந்த ஸ்கில்ல தெரியுற மாதிரி green color photo editing எப்படி Lightroom ல எடிட் பண்ற சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு bell icon இருக்கும் அதையும் press பண்ணிட்டு நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட Lightroom அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் Lightroom அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே Lightroom அப்ளிகேஷனில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண ஜிமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களோட கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ அந்த மாதிரி பேக்ரவுண்டில் க்ரீன் கலராக சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கான்ட்ராக்ஷன்றதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது எல்லா ஃபோட்டோவுக்குமே ஒரே மாதிரி வராது. நான் பண்ணுறது ஒரு ஃபோட்டோவுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்ரூமோட ஃபுல் பேசிக் எடிட்டிங் டுட்டோரியல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் கீழே ஹைலைட்ஸுன்றது வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. அடுத்து வந்து ஷேடோஸ்ன்றது வந்து ஃபுல்லாக கூட்டிடுங்க. அடுத்து ஒயிட்ஸுன்றதை ஒரு +15 வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ளாக்ஸுன்றது வந்து ஒரு 20-25 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டாவதாக கலர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மேலே மிக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஆரஞ்சை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லூமினன்ஸ் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஒயிட்னிங்கு. உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளோ ஒயிட் வேணுமோ அந்த அளவுக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன்றதை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 வச்சுக்கோங்க, -3 2. அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஒயிட்னிங் தான். அந்த லூமினேட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளோ ஒயிட் தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த சேச்சுரேஷன் இருக்கிறத -1 வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மஞ்சள் கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த க்யூன்னு இருக்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க ஃபுல்லாக. இது வந்து மஞ்சள் கலர் கிளிக் பண்ணிட்டு க்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மஞ்சள் கலரில் என்னென்னலாம் இருக்கோ அது வந்து கலர் மாறும். க்யூ கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து பச்சை கலராக மாறும். அதை குறைச்சிங்கன்னா மஞ்சள் கலராக மாறும், அதனால் அதை கூட்டிக்கோங்க. அடுத்து சேச்சுரேஷன் இருக்கிறதையும் கூட்டிடுங்க ஃபுல்லாக. அடுத்து வந்து க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் க்யூ வந்து ஃபுல்லாக கூட்டிடுங்க. அடுத்து கீழே இருக்கிறதையும் சேச்சுரேஷனையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலராக வந்துருச்சு ஃபுல்லாக. அடுத்து இந்த ரோஸ் கலர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த லூமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மேலே டன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து மூணாவது வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக 1-2 வச்சுக்கோங்க, +1-2. அடுத்து சேச்சுரேஷன் இருக்கிறது 1 வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது எஃபெக்ட்ன்ற கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு கிளாரிட்டின்னு இருக்கிறது வந்து ஒரு 15 வச்சுக்கோங்க. அடுத்து வந்து விக்னிட்டின்னு இருக்கிறத வந்து மைனஸ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து அந்த ரவுண்ட் கலர் பிளாக் கலர் வரும். அது உங்கள் ஃபோட்டோவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபெதர்னு இருக்கும், ஃபெதர்னு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் பக்கத்தில் டீட்டெயில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் வந்து எதுவும் இந்த பருவம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கிளியராக வலுவலுன்னு காட்டும். உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளோ தெரியணுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஆப்டிக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இது ரெண்டையும் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. மேலே அந்த சேரிக்கான கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி எடிட்டிங்கில் எதுலையாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் இதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.